ஒரு சமயம் சாதனையில் சிரத்தையுள்ள அன்பர் ஒருவர் பகவானை பக்தியுடன் நமஸ்கரித்து, பகவானே, எந்த நேரமும் மனசை ஆத்மாவிலேயே வச்சிருக்கிறது தான் ஆத்ம விசாரம்னு பகவான் சொல்றது என்னை போல இருக்கிறவாளுக்கு சாத்தியமாகுமா என கேட்டார். ஒரு பக்கம் ஆபீஸ் பொறுப்பு, இன்னொரு பக்கம் குடும்ப பொறுப்பு, வாழ்க்கையில பெரும் பகுதி இதுலயே போயிடுதே அப்படின்னாரு. ஆத்ம விசாரம் பண்ண கொஞ்ச நேரம் தான் கிடைக்கிறது. அதுவும் இடைவிடாம மனசை ஆத்மாவிலேயே வச்சுருக்கிறது சிரம சாத்தியம் கூட இல்ல. எங்களால முடியாது. அப்போ எங்களுக்கெல்லாம் வழியே இல்லையா என்று மிக ஆதங்கத்துடன் கேட்டார். அதற்கு பகவான் மிக்க கருணையோடு மெதுவான குரலில் அவரிடம் சொன்னார், நீங்க வீட்டை விட்டு ஆசிரமம் வர்றதற்கு புறப்பட்டேன். வழியில் உம்மோட சிநேகிதரை சந்திக்கிறீர். அவரோடு சேம லாபங்களை விசாரிச்சுட்டு ஆசிரமத்துக்கு தானே வர்றேன். அவரோடையே போறதில்லையே. அப்படித்தான் இதுவும். காத்தால எழுந்தவுடன் மனம் அமைதியா இருக்கும். அப்போ அதுக்கு அது யாருன்னு நன்னா நினைவுபடுத்தணும். தூக்கத்தில இருந்து அப்பதான் வெளிவந்ததுனால தூக்கத்தோட சுகத்தை மறுபடி மிக எளிமையா நினைவுபடுத்த முடியும். அதாவது மனசை தியானத்திலே விசாரபரமா ஈடுபடுத்தணும். காத்தால எழுந்த உடனே தியானம் பண்றது வீட்டை விட்டு ஆசிரமத்துக்கு கிளம்புற மாதிரி. அப்புறம் நமக்கு உண்டான வேலைகளை கவனிக்கணும். காத்தால செய்த தியானத்தோட தொடர்பு தைலதாரையா இருக்கும். நமக்கு தெரியும் தெரியாது அது விஷயம் இல்லை, வேலை தானா நடக்கும். இதுதான் வழியிலே சிநேகிதனை பார்த்து சேம லாபம் விசாரிக்கிறது. மறுபடியும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் விசாரபரமா தியானத்திலே இருக்கணும். இதுதான் சிநேகிதன் கிட்டே சொல்லிக் கொண்டு ஆசிரமம் வந்து சேர்றது. இப்படிதான் நாளெல்லாம் தியானத்திலே இருக்கணும். காத்தாலே தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்குறது வரைதான் வாழ்க்கை. இப்படி இருந்தா வாழ்க்கையே தியானமாயிடும். இத்தோட பிரபாதத்துல மனம் தியானத்துல இருந்தாலும் எதையாவது சிந்திச்சு கொண்டு விவாகரத்துல இருந்தாலும் ஆத்மாவிலேதான் நாம இருக்கோம்ங்கிற தெளிவு வரும். மனதை சதா காலமும் ஆத்மாவிலேயே வைத்திருப்பதற்கு பேர்தான் ஆத்ம விசாரம்னு நான் சொல்றதோட அர்த்தம் அப்படின்னாரு. இந்த தெளிவு தாங்க ஆத்ம விசாரம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய நமக. ஸ்ரீ ரமணார்ப்பணம்.